நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் கோல்டு ரேட்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் அக்ஷய திருதி அன்னைக்கு 1 கிராம் நகைனாச்சு வாங்கணும்னு நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் அக்ஷய திருதியான இன்னைக்கு நகை வாங்க நகைப்பிரியர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, என்ன மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியான இன்னைக்கு நகை ரேட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் நகை வாங்குறதுக்கு ஆர்வம் இன்றாலும் நம்ம மக்கள் மத்தியில் கம்மியே இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நகை வாங்க வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நியூவாக இங்கே வந்திருக்கு? தேங்க்யூ மேடம். இட் இஸ் சென்டிமெண்டல் ஆஃப் லேடிஸ். பர்சனலி எனக்கு வந்து அக்ஷய திருதி வாங்கணும்னு இல்லை, நேற்றே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினைத்தேன். நீங்களே வந்து செலக்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை பேங்க்கில் ரிமிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கலெக்ஷன் வந்துக்கலாம் இருக்கும். பட் எதிர்பார்த்த அளவு இன்றைக்கி கூட்டம் இல்லை லலிதாவில். எப்போவுமே ஒரு 2-3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே டோக்கன் கொடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க லலிதாவுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், வெளியே இருக்கவங்க வரட்டும் அப்புறம் நீங்கள் போகலான்னு. பட் ஐ ஆம் ஸ்டார்டிங் ஃப்ரம் லலிதா 2007. அப்போ 2007 கிராம் வந்து 800 rupees. It is gradually increased. It touched 9,317. It has come down. Yesterday it was 8,980. The same maintained today also. But what to do, whether we like it or not, ladies are interested in buying jewelry. But still it is a worthy investment compared with the bank deposit. Since I am a retired bank manager, still I will be investment in gold is the best. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நினைக்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க நகை வாங்காமையும் இருக்க முடியாது, வாங்கினாலும் அதை எப்படி வச்சு காப்பாற்றுறதுன்னு தெரியல. அதனால் வேறு விதத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் தான் இனிமேல் தான் யோசிச்சு தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும் போல இருக்கேன். அதனால் எப்படின்னு தெரியல, இப்போ போக ரொம்ப கஷ்டம்தான். அதான் அதை பற்றி தான் இப்போ நினச்சா பயமாக இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு மார்க்கெட்டில் இப்போ கோல்டில் எல்லாமே நல்ல எல்லாமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ், எல்லாமே நல்ல பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸு. ஆனால் இப்போ வாங்கிறது தான் ரொம்ப பணம் தான் கஷ்டமாக இருக்குது. அதான், ஆனால் முக்கியமாக சேஃப்டி கொடுக்கணும்ப்பா. நல்லா வந்து கவர்மெண்ட்டு இப்போ ஜனங்க கொஞ்சம் ஏதோ ஒரு செயினாவது கொஞ்சம் தைரியமாக வெளியே போட்டு போகிறதுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ. அதனால தான் இப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஜனங்களும் போகிறாங்க. அதுடைய இது பெருமை வராது, கோல்டினுடைய பெருமை வராது. இனிமேலுக்கு எப்படி போக தெரியல. அப்படி நிச்சயமாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்ஷய திருதியான இன்னைக்கு என்ன மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க? ஆக்சுவலாக இங்கே நாங்கள் நிறைய வருஷமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கலெக்ஷன் இப்போ நியூ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் இந்த செயின் எடுத்திருக்கோம், இது நல்லா இருக்குது. நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. வேறு அவ்வளோதான் ஸ்பெஷல். கோல்டு ரேட் ஆக்சுவலாக அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறதுனால நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து பாண்ட் மாதிரி போட்டிருந்தோம். 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கோல்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நாள், ஒரு ஃபங்க்ஷனுன்னா ஒரு பேரண்ட்ஸ் மூலியமாகவோ ஒரு ஹஸ்பண்ட் மூலியமாகவோ ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக நாங்கள் கிராமத்தில் இருந்ததுக்காகவும் இங்கே வந்து டவுனில் பிள்ளைங்க இருக்குது, அவங்க ஒரு சேமிப்பாக இருக்கிறதுனால அந்தந்த நாளில் ஒன்று சேரும்போது ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கோசரம் இந்த ஜுவல் நாங்கள் வாங்குகிறோம். இது எங்களுக்கு முதல்ல இருந்து இந்த லலிதா ஜுவல்லரி விளம்பரமும் சரி, எங்கள் பிள்ளைங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து வைக்க வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதும் சரி, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு கூட பிறந்த ஒரு பிரதர்கிட்ட இருந்து நாங்கள் கிஃப்டாக வாங்குறதாக நாங்கள் ஒவ்வொரு வட்டமும் நிஜமாகவே அதை ரசித்து சந்தோஷப்பட்டு வாங்குகிறோம். யார்கிட்டையும் இப்போ கேஷ் சேர்த்து வச்சு ஜுவல் வாங்க முடியாது இப்போ இருக்கிற விலைக்கு. அதில் இப்போது நமக்கு இது மாதிரி சேமிப்பாக இருந்து அதை நாங்கள் வாங்குறத ரொம்ப வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நகை வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாம். என்ன இங்கே ஜுவல் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? கோல்டு கலர் பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? கம்பல் பிடிச்சிருக்கா, வளையல் பிடிச்சிருக்கா? கம்மல் பிடிச்சிருக்கா? என்ன அம்மா கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க? கம்மல் வேணும்னு கேட்டிருக்கீங்களா? சரி, தேங்க்யூ. சரி, இப்போ அக்ஷய திருதியை முன்னிட்டு என்ன மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ் ஷாப்க்கு அரைவாக இருக்குது? இப்போ அக்ஷய திருதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் கலெக்ஷன்ஸில் வந்து நிறைய நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரிஸ்னு வந்து இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு லக்ஷ்மியோட, ஏன்னா இப்போ அக்ஷய திருதிங்கிறது அந்த லக்ஷ்மியை பேஸ் பண்ணியிருக்கிறனால லக்ஷ்மி அந்த ஸ்டாச்சூஸ் வச்சு நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. அது இல்லாமல் வந்து ராம் பரிவாரன்னு சொல்லிட்டு இப்போ ராமர் அவரோட பட்டாபிஷம் பற்றின டிசைன்ஸு அது எல்லாமே நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது போக வந்து இப்போ காயினோட பர்ச்சேஸ் வந்து இந்த அக்ஷய திருதி நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு சிறுசாக வாங்கணும், ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கிறனால போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து விலை ஏற்றம் வந்து அதிகமாக
அதிகமாக இருக்கிறனால அந்த விலையேற்றம் இருக்கிறனால காயின் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நார்மலாகவே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு தங்கம் வாங்கினாலே வந்து நம்ம வீட்டில் வந்து தங்கம் சேரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அந்த காயின்லேயும் இருக்கும். அதனால் நாங்கள் காயின்லேயே வந்து இப்போ நிறையா வந்து டிசைன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து அஷ்டலக்ஷ்மி, அப்புறம் நார்மலாக உள்ள லக்ஷ்மி காயின்ஸு, அது இல்லாமல் குபேரர் உள்ளது, அந்த மாதிரி வந்து காயின்ஸும் வந்து நிறையா வந்து 1 கிராம்லேருந்தே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுபோக வந்து சில்வர்லேயும் பார்த்திங்கன்னா விளக்குகளில் வந்து நிறைய அந்த கல்யாணத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய விளக்குகள்லேயும் நிறையா டிசைன்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே ஆஃபர் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குங்க சார்? இப்போ ஒரு ஜுவல் வாங்கினா இல்லை சில்வர் ஒரு ஆஃபராக கொடுக்குறதோ, இல்லை சில்வர்லேயே கொஞ்சம் நிறைய வாங்கினா எந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்கா? இருக்குது மேடம். நம்ம கடையிலையும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நம்ம கடையில் எப்படி அப்படின்னா வந்துட்டு கோல்டு வாங்குற இதுக்கு வந்து சேதாரம் அதுதான் வந்து மார்ஜினாக இருக்கும். அந்த மார்ஜின்லேயே வந்து நம்ம கம்மியாக தரோம். நார்மல் டேஸில் நீங்கள் வரும்போது நாங்கள் பண்ணுற சேதாரம் வந்து மற்ற கடைகளோட குறைவான சேதாரம் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ அதுலேயும் வந்து இப்போ அக்ஷய திருதியினால் என்ன அப்படின்னா 2% 3% வரைக்கும் அடிஷ்னலாக இன்னும் வந்து ஒரு கஸ்டமருக்காக நம்ம வந்து பண்ணித்தரோம். ஏன்னா அந்த இப்போ விலையேற்றம் இருக்கிறனால எல்லாருமே வந்து அதை அஃபோர்டபுளாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதுவும் பண்ணித்தரோம். அது இல்லாமல் வந்து டைமண்டில் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டுக்கு 6000 ரூபா கொடுக்குறோம். அது இல்லாமல் வெள்ளி நகைகளுக்கு வந்து அதாவது கொலுசு, விளக்கு, குடம் அந்த மாதிரி எடுக்கும்போது அதில் வந்துட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் அன்றைக்கி வெள்ளியோட விலை என்னவோ அதுவும் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் அந்த 3% பே பண்ணால் போதும். அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம் நம்ம இதில். இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி. ஸோ நீங்கள் இங்கே ஜுவல்லர் ஷாப்புக்கு வந்துட்டு என்ன கலெக்ஷன்ஸ் இல்லை என்ன மாதிரியான ஜுவல் வாங்க இங்கே வந்திருக்கீங்க? செயின் மாதிரி பார்க்க வந்திருக்கோம். நார்மல் செயின் மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் ஃபேன்சியாக இங்கே நல்லாயிருக்கும். கலெக்ஷன்ஸ்லாம் இப்போதைக்கு அக்ஷய திருதினால கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு, அதனால இங்கே பார்க்கலான்னு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே ஜுவல் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களா? ஷாப் பண்ணியிருக்கீங்க? எப்போவுமே இங்கே தான் நாங்கள் வாங்குவோம். இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது, ஸோ நல்லாயிருக்கும் இங்கே. செயினை தாண்டி நீங்கள் வேறு என்ன எடுக்க போகிறீங்க? ரிங்கு இது மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல? ரிங்குமே ஃபேன்சியாக இப்போதைக்கு நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே நல்லா இருக்குது. செயின், ரிங்கு எல்லாமே ஃபேன்சியாக இருக்குது. இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டிங்கில் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல் ப்ளைனாகவே கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. கோல்டு ரேட் என்ன தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் அக்ஷய திருதி இன்னைக்கு நகை வாங்குறது வந்து நகைப்பிரியர்கள் கிட்ட வந்து கண்டிப்பாக அது குறையவே இல்லை. நீங்கள் வந்துட்டு அக்ஷய திருதியான இன்றைக்கி ஜுவல் வாங்க வந்திருக்கீங்க, அதுவும் சில்வர் செக்ஷனில் இருக்கீங்க. இங்கே என்ன வாங்கலான்னு வந்திருக்கீங்க? இங்கே முருகனோட வேல் வாங்கியிருக்கேன் நான். அக்ஷய திருதி முதல் வந்து என்னென்னா அக்ஷய திருதினா வெள்ளி தான். வீட்டில் வந்து உப்பு தான் முதல்ல வாங்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் பருப்பு. ஸோ கோல்டுனா பருப்பு, அந்த மாதிரி வெள்ளி தான். ஸோ முருகர் இந்த வருஷமே நமக்கு முருகர் தானே ஸ்டார்டிங், அதனால் இன்றைக்கி அதை வாங்கலான்னு வந்திருக்கேன், வாங்கியிருக்கேன். இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸு நகை இங்கே நல்லாவே இருக்கும் லலிதாவில். ஸோ எப்போவுமே இங்கே மந்த்லி பே பண்ணி காயினாவது ஒன்று வாங்கிடுவேன். நல்லா என்ன மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது? நீங்கள் ஏன்னா ரெகுலராக வாங்குறீங்கன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கும் இன்றைக்கி இருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது? நான் வந்து பார்த்ததுலேயே இந்த ட்ரெடிஷ்னல் அப்படி சொல்கிறேன் இல்லையா, ஸோ ட்ரெடிஷ்னல்லே ரொம்பவே நியூவாக இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் ரொம்ப ஓல்டு தாத்தா பாட்டி காலெல்லாம் கிடையாது. அதில் ட்ரெடிஷ்னல் இப்போ இருக்கிறதுல ரொம்பவே நல்லாயிருக்கு. எக்ஸாம்பிள் நீங்களும் போடலாம், நானும் போடலாம், என்னோடய மாமியும் போடலாம். அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கீங்க. அண்ட் மேக்கிங் சார்ஜெலாம் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் எனக்கு. லலிதா நாங்கள் வந்து லலிதா ஜுவல்லரிஸில் வந்து கொலுசு பார்க்க வந்திருக்கோம். கலெக்ஷன் நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாம் பிடிச்சிருக்கு பீஸ். நாங்கள் பார்த்த பீஸ் ஒரு சிமிலரான கிடச்சிருக்கு. ஸோ பார்க்க போகிறோம். நல்லா டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டாஃப் கூட நல்லா காமிக்கிறாங்க. அப்போலேருந்து அவங்க தேடுறாங்க. ஆனால் தே ஆர் ஷோயிங். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்காங்க.